ஹலோ வீவர்ஸ், நான் ஸ்டாஃப் நர்ஸ் ரம்யா பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரிச்சர்ஸ் ரெஜிமென் ஃபார் மெக்னீஷியம் சல்ஃபேட். மெக்னீஷியம் சல்ஃபேட் ரெஜிமென் மட்டும்தான் பார்க்க போகிறோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. டுடே வியூ வாட் இஸ் மெக்னீஷியம் சல்ஃபேட் யூஸ்டு ஃபார், ஹவு டூஸ் மெக்னீஷியம் சல்ஃபேட் ஒர்க், Prichard's regimen for magnesium sulphate. ஆஃப்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட் டு டூ, அதாவது மெக்னீஷியம் சல்ஃபேட்னா என்ன, அதை யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க, எப்படி மெக்னீஷியம் சல்ஃபேட் வந்து ஒர்க் ஆகுது, அப்புறம் மெக்னீஷியம் சல்ஃபேட் நம்ம அட்மினிஸ்டர் பண்ணுறோம்ல பிரிச்சர்ட்ஸ் ரெஜிமென், அதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம அட்மினிஸ்டர் இப்போது மேக்ஸெல்ஃப் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றதையும் பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் மெக்னீஷியம் சல்ஃபேட் யூஸ்டு ஃபார்? Magnesium sulphate is a mineral supplement used to control low blood level of magnesium. அதாவது ஹைப்போமெக்னீசியமியான்னு சொல்லி டெர்மினாலஜி நம்ம சொல்லுவோம். பிளட் லெவலில் இருக்கிற மெக்னீஷியம் வந்து கம்மியாக இருக்கும்போது நம்ம மெக்னீஷியம் சல்ஃபேட் கொடுப்போம். அது வந்து ஒரு மினரல் சப்ளிமெண்ட் அப்படின்றதான் மெக்னீஷியம் சல்ஃபேட்டை பற்றின விஷயம். இது யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீடியாட்ரிக்கில் அக்யூட் நெஃப்ரைட்டிஸ் இருக்கிற கேசஸ்க்கும், சிவியர் ப்ரீ எக்லாமிஷியா, அப்புறம் எக்லாமிஷியா, இந்த பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. ஹைப்பர்டென்சிவ் டிசார்டர்ஸ் இன் ப்ரெக்னன்சி, அதில் வந்து ப்ரீ எக்லாமிஷியா பற்றி நம்ம படிப்போம். இப்போ ப்ரீ எக்லாமிஷியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ப்ரீ எக்லாமிஷியாவுக்கு புரோட்டீனியூரியாவும் எடிமாவும் இருக்கணும். அது வந்து மெயினான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் நம்ம சொல்கிறோம். இப்போ அதுல வந்து ரெண்டு டைப் இருக்கு, மைல்டு ப்ரீ எக்லாமிஷியா, சிவியர் ப்ரீ எக்லாமிஷியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ மைல்டு ப்ரீ எக்லாமிஷியா அப்படின்னா என்ன அப்படின்னா, 140/90 அதுல இருந்து பிபி வந்து 160/100 வரை இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மைல்டு ப்ரீ எக்லாமிஷியா அப்படின்னு சொல்றாங்க. அதே இது சிவியர் ப்ரீ எக்லாமிஷியா அப்படின்றது 161 அதுல இருந்து அதுக்கு மேல இருக்கிறது எல்லாத்தையுமே சிவியர் ப்ரீ எக்லாமிஷியா அப்படின்னு சொல்றாங்க. எக்லாமிஷியா ஸ்டேஜில் இருந்து பேஷண்ட்டுக்கு ஃபிட்ஸ் ஒன்ஸ் வந்தாலோ இல்லை கோமா ஸ்டேஜுக்கு போகிறாங்கன்னா அந்த கேஸை தான் நம்ம வந்து எக்லாமிஷியா அந்த கேட்டகரிக்கு நம்ம கொண்டுட்டு வர்றோம். அடுத்து, ஹவு டூஸ் மெக்னீஷியம் சல்ஃபேட் ஒர்க்? மெக்னீஷியம் சல்ஃபேட் மேக்ஸெல்ஃப் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மேக்ஸெல்ஃப் prevent convulsion by blocking transmission between nerves and muscles. அதாவது அது வந்து கன்வல்ஷன் ஆகாம டிரான்ஸ்மிஷனை வந்து பிளாக் பண்ணுது. எதுக்கு? நர்வ்ஸுக்கும் மசில்ஸுக்கும் இடையில இருக்கிற டிரான்ஸ்மிஷனை பிளாக் பண்ணுது. அதோடைய ஃபர்ஸ்ட் வேலை அதுதான். இட் ஆல்சோ ரெடியூசஸ் த அமௌண்ட் ஆஃப் T-acetylcholine, a chemical that nerves use for communicating with other nerves and tissues. அதாவது நர்வ்ஸும் டிஷ்யூஸும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு கெமிக்கல் வந்து தேவைப்படுது. அது வந்து T-acetylcholine. அந்த அசிட்டைல்கொலைனை கம்மி பண்ணுது. எது கம்மி பண்ணுதுன்னா மேக்ஸெல்ஃப் வந்து கம்மி பண்ணுது. கம்மி பண்ணுறதுனால இப்போ வந்து அந்த கம்யூனிகேஷன் ப்ராசஸே அங்கே வந்து ஸ்டாப் ஆயிடுது. அப்போது மேக்ஸெல்ஃப் வந்து மெயினாக ரெண்டு விஷயம் பண்ணுது. ஒன்று T-acetylcholine வந்து கம்மி பண்ணுது, இன்னொன்று நர்வ்ஸ்க்கும் மசில்ஸ்க்கும் இடையில இருக்கிற டிரான்ஸ்மிஷனை வந்து பிளாக் பண்ணுது. இதுதான் மெயின். அப்படி பண்றதுனால என்ன நடக்குது அப்படின்னா, கன்வல்ஷன் வந்து ப்ரிவென்ஷன் ஆகுது. அதனால தான் நம்ம மேக்ஸெல்ஃப் அட்மினிஸ்டர் பண்றோம். அடுத்து, பிரிச்சார்ட்ஸ் ரெஜிமென் ஃபார் மெக்னீஷியம் சல்ஃபேட் ரெஜிமென் பார்க்கலாம். மேக்ஸெல்ஃப்க்கு லோடிங் டோஸ் என்ன அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். 1 ml மெக்னீஷியம் சல்ஃபேட் இஸ் ஈக்குவல் டு 500 mg. அதாவது ஒரு ஆம்பியூல்னு எடுத்துக்கிட்டா அந்த ஒரு ஆம்பியூல்ல 2 ml இருக்கும். 2 ml மெக்னீஷியம் சல்ஃபேட் இஸ் ஈக்குவல் டு 1 கிராம் இருக்கும். அதாவது 1 ஆம்பியூல் 1 கிராம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நீங்க ஐவி கொடுக்கறதுக்காக லோடிங் டோஸ்ல எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா 8 ml மெக்னீஷியம் சல்ஃபேட். 8 ml அப்படின்ற பட்சம் அது வந்து 4 ஆம்பியூல்ஸ் தான் நம்மளுக்கு கணக்கு. 4 ஆம்பியூல் மேக்ஸெல்ஃப் எடுத்துக்கோங்க, ப்ளஸ் 20 ml டிஸ்டில் வாட்டர் எடுத்துக்கோங்க. டோட்டலாக 20 ml வரும். நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது வந்து 20 ml சிரிஞ்சு. சரியா? இது ஸ்லோ ஐவி ஃபார் 20 மினிட்ஸுக்கு வந்து ஸ்லோ ஐவி கொடுக்கணும். எடுத்தவொடனே மேக்ஸெல்ஃப் கொடுக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் நீங்கள் மேக்ஸெல்ஃப் கொடுக்க போறீங்கன்னா பேஷண்ட்டை கண்டிப்பாக கெத்திட்ரைஸ் பண்ணணும். கெத்திட்ரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா
வைட்டல்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஐவி கொடுக்கணும். ஐவி கொடுத்துட்டு அடுத்து ஐஎம் என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா 10 ml magnesium sulphate IM in each buttocks. 10 ml மேக்ஸ் செல்ஃப்ன்ற பட்சம் அதை 5 கிராம் வரும். 5 கிராம்ன்றது 5 ஆம்பியூல் வரும். 5 ஆம்பியூல் எடுத்து ஈச் பட்டெக்ஸ் 2 பட்டெக்ஸ்லையுமே ஐஎம் டீப் ஐஎம் கொடுக்கணும். மொத்தம் லோடிங் டோஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் மொத்தம் உங்கள் கையில் இருக்க வேண்டியது 14 மேக்ஸ் செல்ஃப், 14 ஆம்பியூல்ஸ் கையில் எடுத்து வச்சிருக்கணும். 20 ml சிரிஞ்சு கண்டிப்பாக கையில் வச்சிருக்கணும். டிஸ்டில் வாட்டர் கையில் வச்சிருக்கணும். ஐவிக்கு நீங்கள் 4 யூஸ் பண்ணிடுவீங்க. ஐஎம்க்கு பேலன்ஸில் இருக்க 10 யூஸ் பண்ணணும். இதுதான் வந்து லோடிங் டோஸ். மேக்ஸ் செல்ஃப் லோடிங் டோஸில் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது அடுத்து என்னன்னு பார்க்கலாம். மெயின்டெனன்ஸ் டோஸ். லோடிங் டோஸ் given after 4th hourly 10 ml max self in 1 buttocks. After 4th hourly 10 ml max self in 1 buttocks. Follow up to 24 hours. அதாவது மேக்ஸ் செல்ஃப் வந்து 5 கிராம்ஸ். அடுத்தடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது அதுதான். 4 மணி நேரம் கழிச்சு லோடிங் டோஸ் கொடுத்து 4 மணி நேரம் கழிச்சு நீங்கள் 1 பட்டெக்ஸில் 5 கிராம்ஸ் கொடுக்கணும். ரைட் சைட் பட்டெக்ஸில் 5 கிராம் ஐஎம் கொடுக்கணும். அடுத்து 4 hours கழிச்சு 5 கிராம் எடுத்து 5 கிராம் மேக்ஸ் செல்ஃப் எடுத்து இன்னொரு பட்டெக்ஸில் லெஃப்ட் சைடில் நீங்கள் ஐஎம் கொடுக்கணும். இதே மாதிரி 4th hourலியா 24 ஹவர்ஸ்க்கு நீங்கள் ஃபாலோ அப் பண்ணணும். ரெஜிமென்ல 24 hours ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால கண்டிப்பாக நாங்கள் 24 hours வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு இருக்க வேணாம். ஏன்னா சில பேஷண்ட்டுக்கு நீங்கள் அந்த 4th hourly நீங்கள் செக் பண்ணி கொடுக்கும் போதே பேஷண்ட் வந்து நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. வந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் வந்து மேக்ஸ் செல்ஃப் அட்மினிஸ்டர் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா பேஷண்ட் என்ன பண்ணிடுவாங்க, மேக்ஸ் செல்ஃப் டாக்ஸிசிட்டிக்கு போயிடுவாங்க. ஓகே, நீங்கள் இப்போ மேக்ஸ் செல்ஃப் கொடுத்துட்டீங்க, அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா செக் ஃபார் டீப் டெண்டன் ரெஃப்ளெக்ஸ், ரெஸ்பிரேட்டரி ரேட், யூரினரி அவுட்புட். இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். டெண்டன் ரிஃப்ளெக்ஸில் நம்ம மோஸ்ட் ஆஃப் எல்லா இங்கே படத்தில் காட்டியிருக்கிற எல்லா ரிஃப்ளெக்ஸுமே நம்ம பார்க்க போகிறோமா அப்படின்னு கிடையாது. நீ ரிஃப்ளெக்ஸ் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீ ஜர்க் பார்க்கணும். பேஷண்ட்டுக்கு நீ ஜெர்க்கு ஆப்சண்ட் ஆகிருச்சு அப்படின்னா பேஷண்ட் எங்கே மெக்னீஷியம் டாக்ஸிசிட்டியில் இருக்கிறாங்கன்ட்டு அர்த்தம். அதே இது ரெஸ்பிரேட்டரி ரேட் பெர் மினிட்டுக்கு லெஸ் தேன் 12 இருக்குது அப்படின்னா பேஷண்ட் மெக்னீஷியம் டாக்ஸிசிட்டியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். யூரினரி அவுட்புட்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 30 ml இருக்கிறாங்க பேஷண்ட்டு அப்படின்னாலும் பேஷண்ட் வந்து டாக்ஸிசிட்டியில் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் இவ்வளோ டாக்ஸிசிட்டியில் பேஷண்ட் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து மேக்ஸ் செல்ஃப் வந்து கண்டினியூ பண்ணக்கூடாது. சரி, ஓகே, மேக்ஸ் செல்ஃப் வந்து கொடுத்து பேஷண்ட் டாக்ஸிசிட்டி ஆகிட்டாங்க, அப்புறமா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா மேக்ஸ் செல்ஃப்க்கு ஆன்டிடோட் அப்படின்னு பார்த்தா கால்சியம் குளுக்கோனேட். அது 10 ml வந்து ஒரு ஆம்பியூலில் வரும், பார்த்துருப்பீங்க. அந்த 10 ml எடுத்து ஸ்லோ ஐவி 10 minutes கொடுப்பாங்க. இதுதான் வந்து கால்குலேஷன். மெக்னீஷியம் சல்ஃபேட் வந்து ஐஎம் நீங்கள் கொடுக்கும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சில டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லிக்னோகைன் இன்ஜெக்ஷன் கொஞ்சம் ஆட் பண்ணி போட சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு அது வந்து எக்ஸ்ட்ரா நம்மளா கொடுக்குற ஆர்டர்ஸ் தான். நம்மளான்னா நம்ம கிடையாது, டாக்டர்ஸ் கொடுக்குற ஆர்டரை நீங்கள் உங்கள் டாக்டர்ஸ் வந்து மேக்ஸ் செல்ஃப் கொடுக்கும் போது லிக்னோகைன் ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னுடைய எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இதுலேருந்து ஏதாவது ஒரு பாயிண்டாவது தெரிஞ்சுக்கிட்டுமே புதுசாக. ஓகே, மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.